மகாபாரத போரோட கடைசி நாள். இது வெறும் ஒரு போரோட முடிவு மட்டுமில்ல, ஒரு யுகத்தோட முடிவேன்னு சொல்லலாம். இன்னைக்கு தான் சகுனியோட எல்லா தந்திரமும் தவிடுபொடியாக போகுது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தே மாறப்போகுது. வாங்க அந்த கடைசி அத்தியாயத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நினைச்சு பாருங்க, ஒரே நாள்ல ஒரு பேரரசே செறிஞ்சிடுச்சு. இது சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க. குருக்ஷேத்திர போரோட அந்த 18வது நாள்ல நடந்த நிஜம் இது. 17 நாளா நடந்த அத்தனை அழிவுகளோட மொத்த விளைவையும் அந்த ஒரே ஒரு நாள் தான் முடிவு பண்ணுச்சு. ஆமாங்க, நாம இப்போ இருக்கிறது குருஷேத்திர போரோட 18வது நாள்ல. இதுதான் அந்த கடைசி கட்டம். பல லட்சம் உயிர்களை காவு வாங்கின அந்த பெரிய போரோட கிளைமேக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். பாருங்க, கர்ணன் விழுந்த அந்த நிமிஷமே கௌரவர்களோட வெற்றி வாய்ப்பு கிட்டப்பட்ட முடிஞ்சு போச்சு. ஒரு 90% காலி. இந்த விஷயம் துரியோதனனுக்கும் நல்லாவே தெரியும், பாண்டவர்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே சரி, தவிர்க்க முடியாத ஒரு முடிவை நோக்கிய ஒரு சோகமான பயணம், அவ்வளோதான். கர்ணன் வீழ்ந்ததுக்கு அப்புறம் கௌரவர்களோட நம்பிக்கை மொத்தமா உடைஞ்சு போச்சு. குறிப்பா துரியோதனன் நிலைமை, அவன் மனசுல விரக்தியை தவிர வேற எதுவுமே இல்ல. யோசிச்சு பாருங்க, துரியோதனன் தனக்குனே இருந்த எல்லாத்தையும் இழந்து நிக்கிறான். 99 தம்பிமார்கள், தாத்தா பீஷ்மர், குரு துரோணர், கடைசியா தன் உயிருக்குயிரான நண்பன் கர்ணன். இவ்ளோ பெரிய இழப்புகளுக்கு அப்புறம் ஒரு ராஜாவா அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? எப்படி அவனால நிக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் துரியோதனன் கெஞ்சு கேட்டதால ஷல்யன் கௌரவ படைக்கு கடைசி தளபதியா பொறுப்பேத்துக்கிட்டார். மிச்சம் இருந்த கொஞ்ச நஞ்ச வீரர்களை வழிநடத்த அவரும் போர்க்களத்துக்குள்ள நுழைஞ்சார். அந்த கடைசி அத்தியாயம் ரொம்ப வேகமா எழுதப்பட்டுச்சு. அடுத்தடுத்த அடிகள் விழ ஆரம்பிச்சது. முதல்ல நகுலனோட அம்புக்கு இரையானது கர்ணனோட மகன் விசித்திரசேனன். இது கௌரவர்களோட சரிவுல விழுந்த அடுத்த ஆணி. அடுத்த அடி இன்னும் பலமா விழுந்தது. சகாதேவன் தளபதி சல்யனோட மகனையே வீழ்த்திட்டான். தளபதியா பொறுப்பேத்த சில மணி நேரத்திலேயே தன் மகனை இழந்த சல்யனுக்கு கோபம் தலைக்கேறிச்சு. தளபதி சல்யனோட கோபத்துக்கு முன்னாடி நின்னது யாருன்னு பார்த்தா தர்மரே தான். 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. கடைசியில தர்மர் தன்னோட பிரம்மாஸ்திரமான சக்தி ஆயுதத்தை கையில் எடுத்தார். அதை ஏவினார். அவ்வளோதான். அந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் நேரா போய் சல்யனோட மார்பை பிளக்க கௌரவர்களோட கடைசி தளபதியும் விழுந்தான். இப்போ வாங்க இந்த மொத்த கதைக்கும் காரணமானவன், இந்த முழு பேரழிவுக்கும் பின்னாடி இருந்த சூத்திரதாரி சகுனி போர்க்களத்துக்கு வர்றான். அவனோட கடைசி ஆட்டம் ஆரம்பமாகுது. சகுனி களத்துக்குள்ள வந்ததும் அவனுக்கு முதல் அடியா நகுலனோட கையால அவனோட மகன் உலூகன் கொல்லப்பட்டான். இந்த இழப்பு சகுனியோட வெறிய இன்னும் அதிகமாக்குச்சு. சகுனியோட கடைசி போர் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. தன் சாவு பக்கத்துல வந்துருச்சுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவன் ஒரு மாதிரி சந்தோஷத்தோட சண்டை போட்டான். சொல்லுவாங்களே, அணையப் போற தீபம் பிரகாசமா எரியும்னு, அந்த மாதிரி இருந்துச்சு அவன் சண்டை. அவன் ஏன் சந்தோஷப்பட்டான் தெரியுமா? ஏன்னா அவனோட வாழ்நாள் சபதம் நிறைவேறிடுச்சு. பீஷ்மரோட குரு வம்சத்தை வேரோடு அழிக்கணும்னு அவனோட குடும்பம் எடுத்த சபதம் அன்னிக்கு முழுசா நிறைவேறியதை அவன் கண்ணால பார்த்தான். அந்த அழிவுல அவன் ஒரு திருப்தியை உணர்ந்தான். பாருங்க, சகுனிக்கு 2 களம் இருந்துச்சு. ஒன்னு சூதாட்ட களம். அங்க அவனோட தந்திரமோ ஏமாத்து வேலையும் விதியே மாத்துச்சு. ஆனா போர்க்களம் அப்படி இல்ல. இங்க தைரியமோ ஆயுதமோ மட்டும்தான் பேசும், வஞ்சகம் இல்ல. அவனோட தந்திரம் இங்க செல்லுபடியாகல. கடைசியா சகுனிக்கு முன்னாடி வந்து நின்னது சகாதேவன். 13 வருஷமா மனசுல வச்சிருந்த அந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தே விட்டது. இது சூதாடுற இடம் இல்லடா, இது போர்க்களம். இங்கே உன் வஞ்சகம் எல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி ஒரே அம்புல சகுனியோட தலைய கொய்தான் சகாதேவன். சகுனியும் போயிட்டான். இப்போ துரியோதனன் போர்க்களத்தை பாக்குறான். தன்னை தவிர ஒருத்தர் கூட அங்க உயிரோட இல்ல. தன்னோட கதாயுதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தனியாளா போர்க்களத்தை விட்டு தப்பிச்சு ஓடினான். அவன் ஏன் ஒளிஞ்சான்? அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. சிதறிப்போன மனசை ஒருநிலைப்படுத்த கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேல பாண்டவர்கள் கையில சிக்காம தப்பிக்கணும். அதுக்காக ஒரு குளத்தோட அடிவாரத்துல தன்னோட மாயா சக்தியால ஒரு காற்று குமிழிய உருவாக்கி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா துரியோதனனோட விதி வேற மாதிரி இருந்துச்சு. சில வேடர்கள் மூலமா அவன் ஒளிஞ்சிருக்கிற இடம் பாண்டவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த புனிதமான சமந்த பஞ்சக குளத்தோட கரைக்கு வந்து அவனை கடைசி சண்டைக்கு கூப்பிட்டாங்க. முதல்ல தர்மர் துரியோதனனோட சத்திரிய கௌரவத்தை சீண்டி பார்த்தார். ஏய், சத்திரியன்னு சொல்லிக்கிற நீ போர்க்களத்தை விட்டு இப்படி ஓடி வந்து தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருக்கியே, இதுதான் வீரமா அப்படின்னு கேட்டு அவனை சண்டைக்கு இழுத்தார். ஆனா பீமன் ரொம்ப நேரம் எல்லாம் பேசல. நேரா விஷயத்துக்கு வந்துட்டான். இந்த வீண் பேச்செல்லாம் வேண்டாம், தைரியம் இருந்தா வெளியவா, 2 பேரும் கதாயுத்தம் பண்ணலான்னு சவால் விட்டான். இது வெறும் சவால் இல்ல,
பீமனோட சபதத்தோட நேரடி தொடர்பு இதுக்கு இருக்கு. சத்திரிய தர்மப்படி ஒரு வீரன் சண்டைக்கு கூப்பிட்டா அதை மறுக்கவே கூடாது. அப்படி மறுத்தா அது சாகிறத விட பெரிய அவமானம். வேற வழியே இல்லாம தன்னோட மானத்தை காப்பாத்திக்க துரியோதனன் அந்த சவாலை ஏத்துக்கிட்டு தண்ணியிலிருந்து வெளியே வந்தான். மகாபாரதத்தோட கடைசி பெரும்போர், அந்த இறுதிப் போட்டி ஆரம்பிச்சது. பீமனும் துரியோதனனும் சமபலத்தோட மோதிக்கிட்டாங்க. அவங்க கதாயுதங்கள் மோதின சத்தம் 8 திசையிலையும் எதிரொலிச்சது. அந்த போர் ரொம்ப நேரம் நீடிச்சது. சரி, அந்த சண்டையோட முடிவு என்ன ஆச்சு? துரியோதனனோட தொடைகளை உடைப்பேன் அப்படின்னு பீமன் எடுத்த அந்த சபதம் நிறைவேறியதா இல்லையா? இந்த ஒரே ஒரு கேள்விதான் குருக்ஷேத்திரத்தோட மொத்த கதையோட முடிவையே தன் கைக்குள்ள வச்சிருந்தது.